தமிழாலுன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா, வரம் தருவாயே உருவானவா. வரம் தருவாயே உருவானவா, வரம் தருவாயே உருவானவா. என்னை சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா. என்னை சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா. என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழாலுன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா, வரம் தருவாயே உருவானவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. ஆண்டின் பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறு திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கும் நம் பங்கு தந்தை அவர்களையும் இறை மக்கள் அனைவரையும் எம் யோவான் அன்பிய குடும்பங்களின் சார்பாக வரவேற்கிறோம். நாம் இன்று ஓய்வின்றி நம் உடலை வருத்தி உழைத்து சேகரித்து வைக்கும் நமது சொத்துக்கள் மற்றும் உலக தேவைக்கான பொருட்கள் அனைத்தும் மற்றும் நமது மனநிலையும் எவ்வாறு இருக்கிறது என உணர்த்துகிறது இன்றைய வாசகங்கள். கடின உழைப்பால் சேர்த்த செல்வங்கள் அனைத்தும் உழைக்காதவரிடம் சென்று பயன்படுவது மிகப்பெரிய அநீதி. எல்லாமே வீண் என்கிறது முதல் வாசகம். நாம் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் இறைமகன் சார்ந்தவற்றையே நாட வேண்டும். நம்மிடம் பணம், பதவி, இனம் வேறுபாடின்றி கிறிஸ்துவுக்குள் அனைவரும் அனைத்துமாய் இருக்க வேண்டுமென கூறுகிறார் பவுலடியார். நாம் உலகமெல்லாம் நமதாக்கி கொண்டாலும் நமது ஆன்மாவை இழக்காமல் இருக்க வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைவோம் வாருங்கள். இன்றைய திருப்பலியானது புளிங்குடியை சார்ந்த மேரி கிரேஸ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்புடன் சமாதானத்திற்காகவும் உடல் நலத்திற்காகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறிடவும் மரித்த மரிய புஷ்பம் அவருடைய 5ஆம் ஆண்டு நினைவு நாளாகிய இன்று அவருடைய ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் மேலும் ஜெயராஜ் 17வது ஆண்டு நினைவு வழியாகவும் புளியங்குடியை சார்ந்த திரு ஜஸ்டின் டேலிகா குடும்பத்தில் மரித்த மிக்கேல் சரிமுத்து, ஆஷா செல்வ ஜூலியன், ஏஸ்தர் கிளாரா இவருடைய ஆன்ம இலைப்பாட்சிக்காக கடையனுடைய சார்ந்த கீதா அந்தோனிமேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தின் சமாதானத்திற்காகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறிடும் குடும்பத்திலே மறைத்த மிக்கேல் அந்தோனி ஆன்ம இலைப்பாட்சிக்காக வெள்ளக்கவுண்டமுடியை சார்ந்த ஆரோக்கியராஜ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தின் சமாதானத்திற்காகவும் உடல் நலத்திற்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் மரிய பால்துறை மரிய செசிலி படிப்புக்காகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறிடவும்
வெளிநாட்டில் குருத்துவ பணியாற்றும் அருட்தந்தை ஆரோக்கியராஜ் பணி வாழ்வுக்காகவும், மேரி ரஞ்சிதம் குடும்பத்திலே மறித்த ரெபேக்கால் ரோ காஞ்சிசாமி, டாரிஸ் ஜோதி நாயகம், அனஸ்தாஸ் மரியமிக்கே, அன்பு கிரேஸ் திமோத்தி பொன்னையா மற்றும் யாரும் நெய்யாத ஆன்மாக்குடைய இலைப்பாட்சிக்காக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் இறைவன் பாதம் மௌனமாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமதை படைப்பாக தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாக ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையும் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருபுலமானேன். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாக இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை முள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய் இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயலாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோப்பல்லினால் என் மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவேன். நீரே எம்மை கழுவ நானும் உரைப்பனி தனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்கப் பெருக்கிற்கேற்ப என்மேல் இரக்கம் கொள்ளுவீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியிலே இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். இயலாமல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இடையில்லாத விண்ணரசே,
ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே நீர் மீது இறங்குவீர், உலகின் பாவம் போக்குபவரே எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர், தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே நீர் மீது இறங்குவீர், ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் உமது அடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மேலும் இன்றைய திருப்பலியானது வாஸ்தியனுடைய சார்ந்து உடல்நலமற்று மருத்துவமனையில் இருக்கும் தவமணியினுடைய உடல் சுகத்திற்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. முதல் வாசகம் முன்னுரை. ஓய்வு உறக்கமின்றி விடாமுயற்சியுடன் பெறும் செல்வங்களை உலகில் சேகரித்து நமது சந்ததிகளுக்கு விட்டு செல்வதே நமது வாழ்வாகிவிட்டது. இதையே இன்றைய முதல் வாசகம் நமக்கு கூறுகிறது. எவ்வளவு திறமையாக உழைத்து சேர்த்தாலும் உழைப்போருக்கு மிஞ்சுவது அமைதியின்மையும் தூக்கமின்மையும் மனச்சோர்வும் தான் என்பதை எடுத்துரைக்கும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டு செல்கிறார். சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனம் 2 மற்றும் அதிகாரம் 2 வசனங்கள் 21 முதல் 23 முடிய. சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனம் 2 மற்றும் அதிகாரம் 2 வசனங்கள் 21 முதல் 23 முடிய. வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபையுரையாளர். வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண். ஏனெனில் ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் திறமையோடும் ஒருவர் உழைக்கிறார். உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டு செல்கிறார். அவரது உழைப்பும் வீணே. இது பெரிய அநீதி. உலகில் அவர் செய்த எல்லா முயற்சிக்காகவும் வகுத்த செயல் திட்டங்களுக்காகவும் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? வாழ்நாளெல்லாம் அவருக்கு துன்பம்,
வேளையில் தொந்தரவு, இரவிலும் அவரது மனதிற்கு அமைதி இல்லை. எல்லாம் வீணே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது சரணாலயம். அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். உள்ளத்தில் ஒன்றி உறைந்திடும் தெய்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உள்ளத்தில் ஒன்றி உறைந்திடும் தெய்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உலகினில் என்றும் நிலையான செல்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உலகினில் என்றும் நிலையான செல்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். வளமையும் வாழ்வும் இணைந்திடும் போது இயேசுவின் திருவடி சரணாலயம். வளமையும் வாழ்வும் இணைந்திடும் போது இயேசுவின் திருவடி சரணாலயம். மகிழ்வினை நிறைவாய் மனங்களில் பொழியும் இயேசுவின் திருவடி சரணாலயம். மகிழ்வினை நிறைவாய் மனங்களில் பொழியும் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இரண்டாம் வாசகம் முன்னுரை. கிறிஸ்துவராக வாழும் நாம் கிறிஸ்துவோடு ஒன்றித்து இருக்க வேண்டும்.
இவ்வுலகம் சார்ந்தவற்றை மட்டும் எண்ணி வாழாமல் மேலுலகம் இறையாட்சியையும் எண்ணி நாம் வாழ வேண்டும். குறிப்பாக இன்றைய காலத்தில் அறிவியல் உலகம் என்று நாம் ஊடகங்கள், போதைப் பொருட்கள், மது மற்றும் பாலுணர்வு போன்ற ஒழுக்கம் கேடான செயல்களால் சீரழிந்து கொண்டிருக்கிறோம். இத்தகைய செயல்களை எல்லாம் நீக்கி புதிய மனித இயல்பை, இறை அன்பை அணிந்து வாழ இன்றைய 2ஆம் வாசகம் நம்மை அழைக்கிறது. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை முத்துக்கள் 1 முதல் 5 வரை மற்றும் 9 முதல் 11 வரை. திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை முத்துக்கள் 1 5 வரை, 9 11 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். ஆகவே உலக போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள். ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள். ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் களைந்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். அவ்வியல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கேற்ப புதுப்பிக்கப்படுகிறது. இவ்வாறு நீங்கள் கடவுளை முழுமையாய் அறிய முடியும். புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும், விருத்த சேதனம் பெற்றவர் என்றும் விருத்த சேதனம் பெறாதவர் என்றும், நாகரிகமற்றோர் என்றும், சீத்தியர் என்றும், அடிமை என்றும், உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்துவே அனைவருக்குள்ளும் அனைத்துமாய் இருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12 இறை வசனங்கள் 13 முதல் 21 முடிய. அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டு கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஓர் ஊமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருள்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பலவகை பொருள்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என்று சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே, என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே, நீதானே இறைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே. இறையேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று தாயாம் திருவையானது பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றது. இன்றைய நாள் இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்கின்ற செய்தி, கடவுள் நமது மையமாக இருக்கின்றாரா? கடவுளின் உலகிற்காக நாம் வாழ்கின்றோமா, அல்லது உலகின் கடவுளுக்காக நாம் வாழ்கின்றோமா என்ற ஒரு மைய கருத்தை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துச் சொல்கின்றன. முதல் வாசகம் எந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது? சபை உரையாளர். எந்த அதிகாரம்? 1ஆம் அதிகாரம் மற்றும் 2ஆம் 1 மற்றும் 2ஆம் அதிகாரங்களிலிருந்து இன்றைய முதல் வாசகமான எடுக்கப்பட்டிருக்கின்றது. வீண், முற்றிலும் வீண். சபை உரையாளர் சொல்றார், எல்லாமே வீண். இந்த வீண் என்ற எபிரேய சொல் ஹேபல் என்று சொல்கிறார்கள். இந்த வீண் என்பதற்கு எபிரேய சொல்லானது ஹேபல். அதற்கு என்ன அர்த்தம் என்றால், அதற்கு மூச்சு, காற்று, ஆவி, வெறுமை என்று இந்த வீண் என்ற வார்த்தைக்கு அர்த்தங்கள் பல இருக்கின்றது. மூச்சு, காற்று, ஆவி, வெறுமை, இது எதை குறிக்கிறது? இது நிலையற்றதை, வெறுமையானதை, பொருளற்றதை, ஒன்றுமின்மையை குறிக்கிறது என்று விவிலிய ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். இந்த வீண் என்ற வார்த்தை சபை உரையாளர் புத்தகத்திலே 37 முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு முழுவதும் நாம் வாசித்தோம் என்றால் இந்த வீண் என்ற வார்த்தை 72 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது.
வீண், முற்றிலும் வீண் அப்படி என்று சொல்லும் பொழுது, இந்த உலகத்தில் எதுவும் வாழ்வின் குறிக்கோளை தர முடியாது. இங்கு பயன்படுத்தப்படும் இந்த வீண் என்ற வார்த்தையானது மனித வாழ்வில் எது குறைவுபடுகின்றது என்பதை குறிப்பதாக இருக்கின்றது. படைப்பின் பயனற்ற நிலையை குறிப்பதாக இந்த வார்த்தை இருக்கின்றது. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக உழைத்து பணம் சம்பாதித்து அவர்களுக்கு தருவதில் அர்த்தம் இல்லை. ஏன்? பொறாமை, ஒற்றுமையின்மை போன்ற தீய குணங்கள் தான் இந்த பணமானது குடும்பத்தில் கொண்டு வருகிறது. இன்றைய உலகிலே நாம் தெளிவாக நாம் கண்கூடாக நாம் பார்ப்பது இந்த சொத்து தகராறு. தந்தை உழைத்து தேய்ந்து தனது குடும்பத்திற்காக, தனது வருங்கால சந்ததியினருக்காக அவர் செல்வத்தை சேர்த்து வைப்பார். இறுதி காலத்திலே அவர் இந்த சொத்தை பிரிக்கின்ற நேரத்திலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பிரச்சனைகள் வரும் என்று. சகோதரர்களுக்கு மத்தியிலே பல பிரச்சனைகள். எனக்கு அந்த இடம்தான் வேண்டும், எனக்கு இந்த இடம்தான் வேண்டும், எனக்கு இந்த சொத்திலே பாதி வேண்டும், எனக்கு இந்த நகை வேண்டும் என்று பல பிரச்சனைகளை இந்த சேர்த்து வைத்த செல்வமானது குடும்பத்திற்கு கொண்டு வருவதாக இருக்கின்றது. அதே போன்று இந்த உலகத்திலே கடினப்பட்டு உழைப்பதால், பொருள் ஈட்டுவதால் யாதொரு பயனும் இல்லை. ஏனென்றால் அது நமது வாழ்வை கடவுளுக்கான வாழ்வாக, நிலை வாழ்வாக அது நமக்கு எதுவும் சொல்வதில்லை. நிலை வாழ்வுக்குரிய ஒரு வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்கிறது என்பதை அது நமக்கு சொல்வதில்லை. 1 கொரிந்தியர் 15:58 வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 58 வசனம். நன்றி சகோதரர், நன்றி. ஆண்டவருக்காக உழைப்பது வீண் போகாது. நான் ஆரம்பத்திலே தெளிவாக சொன்னேன், நாம் வாழும் இந்த உலகமானது கடவுளின் உலகிற்காக நாம் வாழ்கின்றோமா அல்லது உலகின் கடவுளுக்காக வாழ்கின்றோமா? கடவுளுக்காக, ஆண்டவருக்காக நாம் உழைப்பது வீண் போகாது. இதை அறியாமல் நாம் இந்த உலகிலே பொருளையும் பணத்தையும் சம்பாதிக்கின்றோம். இவ்வுலக வாழ்வு ஒரு மன நிம்மதியற்ற, வேதனை நிறைந்த வாழ்வாக இருக்க இந்த செல்வமானது நம்மை கொண்டு செல்கின்றது. உலகின் கடவுளுக்காகவா, கடவுளின் உலகிற்காகவா? இந்த சபை உரையாளர் ஆசிரியர் இந்த புத்தகத்திலே வாழ்விற்கான பலன் கடவுளிடமிருந்து வருகிறது என்று சொல்வதற்காகத்தான் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார். எல்லாமே வீண், எல்லாமே வீண், முற்றிலும் வீண் என்று. அதற்கான நமது உழைப்பு சிறிதே, ஆனால் கடவுள் மேல் நாம் முழு நம்பிக்கை வைப்பது சால சிறந்தது என்று தெள்ள தெளிவாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. 2ஆம் வாசகமானது எந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது? கொலோசையர் அதிகாரம் 3 மற்றும் 3ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே உயிர் பெற்று எழுந்தவர்களானால் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. உயிர் பெற்று எழுந்தவர்களானால் என்று சொல்லும் பொழுது திருமுழுக்கினால் நாம் உயிர் பெற்றவராக நாம் இருந்திருக்கின்றோம். புதிய நம்பிக்கையில் நாம் வாழ்வு பெறுகின்றோம். மேலுலகு சார்ந்தவற்றை, கடவுளுக்கு உரியவற்றை நாம் தேட அழைக்கப்படுகின்றோம். அதே போன்று கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் என்ற அந்த வசனத்தையும் நாம் பார்த்தோம். கடவுளின் வலப்பக்கம் அமர்ந்திருக்கிறார் என்றால் கடவுளுக்கு இணையாக இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கின்றார். நாம் திருமுழுக்கின் வழியாக நாம் இறந்தோம். திருமுழுக்கின் வழியாக நாம் எப்படி இறக்கிறோம்? திருமுழுக்கில் வழியாக நாம் எப்படி திருமுழுக்கு கொடுக்கும்போது நாம் இறந்து விடுகிறோமா? திருமுழுக்கின் போது நாம் எப்படி இறக்கின்றோம்? பாவம், நம்முடைய பாவமானது அங்கே இறந்து போகிறது. கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்கின்றது. ஜென்ம பாவத்தோடு நாம் பிறக்கின்றோம். அந்த பாவமானது திருமுழுக்கின் வழியாக
அங்கே அந்த பாவமானது இறந்து விடுகிறது. அதற்கு தான் இங்கே சொல்கிறார், திருமுழுக்கின் வழியாக நீங்கள் இறந்தீர்களோ அவ்வாறே உலக நாட்டங்களையும் ஒழித்து விடுங்கள். கடவுளின் உலகிற்காகவா, உலகின் கடவுளுக்காகவா? என்னென்ன உலகின் நாட்டம், என்னென்ன நாட்டம் இந்த உலகின் நாட்டமாக இந்த உலகத்திலே நாம் சந்திக்கின்றோம்? இன்றைய அந்த 2ஆம் வாசகத்திலே தெளிவாக சொல்கிறார்கள். பரத்தமை, உறவு முறையில் இருப்பவர்களுக்கிடையேயான தவறான பழக்க வழக்கங்கள், ஒழுக்கக்கேடு, மூன்றாவதாக சிலை வழிபாடான பேராசை. ஒழுக்கக்கேடு என்பது தீய நாட்டங்களுக்கு நம்முடைய மனநிலையை செலுத்துவது. மூன்றாவதாக சிலை வழிபாடான பேராசை, இன்னும் அதிகமாக பணத்தை சேர்த்தணும், இன்னும் அதிகமாக நிலத்தை வாங்கணும், இப்படி இன்னும் அதிகமாக பணத்தை வழிபட ஆரம்பிக்கும் போது நாம் இந்த மனநிலைக்கு செல்கின்றோம். சிலை வழிபாடான பேராசை. இந்த 3 உலக நாட்டங்கள் தான் இன்றைய 2ஆம் வாசகத்திலே நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே நாம் ஆண்டவர் இயேசு நேரடியாக 2 அறிவுரைகளை செல்வத்தை பற்றி பேசுகின்றார். ஒன்று, எவ்வித பேராசைக்கும் இடம் கொடாதவாறு உண்மை வாழ்வுக்கு வாழ வேண்டும், உண்மை வாழ்வு வாழ வேண்டும். எந்த ஒரு பேராசைக்கும் நாம் இடம் கொடாதவாறு நம்மை நாம் தயாரித்து கொள்ள வேண்டும் என்பது முதல் செய்தி. 2வது செய்தி, ஒருவர் மிகுதியான செல்வம் வைத்திருப்பதால் என்ன வந்து விடாது? வாழ்வு வந்து விடாது. இதைவிட தெளிவான அறிவுரைகளை வேறு யாரும் சொல்ல முடியாது என்று நான் நினைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, ஏர்னஸ்ட் ஹெமிங்வே என்ற ஒரு எழுத்தாளர் ஒருவர் இருந்தார். அவர் நோபல் பரிசு பெற்றவர். தன்னிடமிருந்த செல்வம், விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்தையும் இவர் என்ன செய்வார் என்றால், வருடத்திற்கு ஒரு முறை ஏழைகளுக்கு பகிர்ந்து அளித்து விடுவாராம். அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏன் அப்படி செய்கிறீங்க? நீங்கள் வச்சிருக்கிறது, நீங்கள் ஒரு நோபல் பரிசு பெற்றவர், உங்களுக்கு கொடுக்கப்பட இந்த விலையுயர்ந்த பொருட்கள் பரிசுகளை நீங்கள் வைத்துக் கொள்ளலாமே, ஏன் நீங்கள் ஒவ்வொரு வருடமும் ஏழைகளுக்கு சென்று இதை பகிர்ந்து அளிக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்ன பதில், இந்த செல்வத்தை மற்றவர்களுக்கு நான் கொடுத்தால் இதற்கு உரிமையாளர் நான். ஆனால் இந்த செல்வத்தை நான் கொடுக்க மறுத்தால், அதற்கான மனம் இல்லை என்றால், இந்த செல்வத்திற்கு அடிமை நான். ஆக நான் எஜமானனாக வாழ ஆசைப்படுகிறேன். ஒரு செல்வத்திற்கு அடிமையான நபராக நான் வாழ்வதற்கு ஆசைப்படவில்லை. இந்த செல்வத்தை கொடுக்க என்னிடம் மனம் இல்லை என்றால் நான் இந்த செல்வத்திற்கு அடிமையாகி விடுவேன் என்று அழகாக சொல்கிறார். அன்புமிக்கவர்களே, கொரோனா காலத்தில் நண்பர் ஒருவர் சாக்கு மூட்டை நிறைய பணத்தை எடுத்து வீதியோரத்தில் வீசி கொண்டிருந்தாராம். இந்த மாதிரி வீசி கொண்டிருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து பார்க்குறாங்க, என்ன இப்படி உழைத்து சேர்த்து வைத்த இந்த பணத்தை வந்து இப்படி பணத்தாட்களை இப்படி எடுத்து வீசுகிறாரு என்று சொல்லிட்டு போலீஸ்லாம் வந்துட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த நபர் வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு, இது என்னுடைய பணம் இல்லை, என்னுடைய நண்பரின் பணம். நண்பருடைய பணத்தை ஏன் இப்படி நீங்கள் வந்து தூக்கி வீசி எறிவீங்கன்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், என்னுடைய நண்பர் இந்த உலகிற்கு ஒரு செய்தியை சொன்னார். நான் உழைத்து சேர்த்து வைத்த இந்த பணமானது இந்த கொரோனா காலத்திலே என்னுடைய வாழ்விற்கு உதவி செய்யவில்லை. நான் வாழ்வதற்கு இந்த பணம் ஒருபோதும் எனக்கு உதவி செய்யவில்லை. நான் மரணித்து கொண்டிருக்கின்றேன். அதனால் இந்த பணத்தை நீ வீசி எறிந்துவிடு. வீசி எறிவதன் மூலம் இந்த உலகிற்கு நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் சேர்த்து வைக்காதீர்கள், அது கண்டிப்பாக இறுதியில் உங்களுக்கு பயன்படாது என்று தன்னுடைய நண்பருக்கு அவர் இந்த உலகத்திற்கு நீர் போய் சொல் என்று இந்த ஒரு செயலை செய்ய சொன்னாராம். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் உழைத்து சேர்த்து வைத்த பொருட்கள் நமக்கு இறுதியில் பயன்பட போகின்றதா என்பதை இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்க்கலாம். அதே போன்று கொரோனா காலம் மட்டுமல்ல, பலவித இயற்கை சீற்றங்கள், சுனாமி ஆழி பேரலை 2004ஆம் ஆண்டு வந்தது. அதற்கு பிறகு வெள்ளம், சென்னை, தூத்துக்குடி இது போன்ற பல இடங்களில் வெள்ளம் ஏற்பட்டது.
இந்த சமயங்களில் மட்டும்தான் நமக்கு பல செய்திகள் சொல்லப்படும். நாம் சேர்த்து வச்சது ஒன்றுமே கிடையாது என்று. நாம் அதை கண்டிப்பாக அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை அனுபவித்தோம் என்றால் அப்பொழுது நமக்கு புரியும் இதை எதுவுமே நமக்கு இறுதியில் பயன்படாது என்று. இவை அனைத்தும் சொல்லித் தருகின்ற பாடம் என்ன? இந்த உலகில் பணம் செல்வம் இறைவன் கொடுப்பது தான், நாம் உழைப்பது தான், நாம் உழைத்து ஈட்டுவது தான். ஆனால் அதை நாம் பயன்படுத்தும் விதம், அதை நாம் நோக்கும் விதம், ஒரு விழிப்புணர்வோடு நாம் அதை பயன்படுத்துகின்றோமா? எந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கின்றோம்? மிகுதியான உடைமைகளை ஒருவர் வைத்திருந்தால் அவருக்கு வாழ்வு வந்துவிடாது. நீ நற்செய்தியில் பார்த்தோம், அந்த நபர் சொல்றார், நான் என்னுடைய களஞ்சியத்தை இடித்து கட்டுவேன், எல்லாத்தையும் சேர்த்து வைப்பேன், உண்டு குடித்து மகிழ்வேன் என்று தன்னை பற்றியே சிந்தித்து அதற்கான உழைப்பு மற்றவரிடமிருந்து வந்திருக்கின்றது. அவர்களை பற்றி சிந்திக்காமல் சுயநலத்தோடு தான் நன்றாக வாழ வேண்டும், தான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற சுயநல போக்கோடு சிந்தித்து செல்வத்தை சேர்த்து வைக்க நினைக்கிறார். இந்த தானியத்தை எல்லாம் சேர்க்க உழைத்தவர்கள் எண்ணற்றோர். அவர்களை எல்லாம் அவர் நினைக்காமல் சுயநலத்தோடு அவர் சேர்த்து வைக்க விரும்புகிறார். அந்த ஒரு ஊமையை இயேசு நமக்கு சொல்கிறார். இதுபோன்று நீங்கள் உடைமைகளை சேர்த்து சேர்த்து வைப்பதனால் ஒரு பயனும் இல்லை என்று அவர் சொல்கின்றார். ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிள் ஃபவுண்டர், உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் வர்த்தக உலகிலே ஒரு மிகப்பெரிய சாதனையை படைத்தார். அந்த ஆப்பிள் ஐஃபோன் நிறைய பேர் வச்சுருப்பீங்க. அந்த ஆப்பிள் ஐஃபோன் வச்சுருந்தாவே அது ஒரு கெத்து, அப்படி தானே? அது ஒரு பிராண்ட். ஏன்னா ஆப்பிள் ஐஃபோனில் ஸ்பெசிஃபிக் அந்த யூனிக் ஃபீச்சர், அதில் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மற்ற இதை விட காஸ்ட்லி, ஸ்பெஷல். ஸ்டீவ் ஜாப்ஸ் அது கூடிய ஒரு டேக்லைன் என்ன வைக்கிறாருன்னா, திங்க் டிஃப்ரெண்ட் அப்படின்றது டேக்லைன் வைக்கிறாரு. அந்த ஆப்பிள் சிம்பிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆப்பிள் கடிச்ச மாதிரி இருக்கும். வித்தியாசமாக வர்த்தக உலகிலே இது போன்ற ஒரு அந்த கண்டுபிடிப்பு, இது போன்ற ஒரு இன்வென்ஷன் இது வரைக்கும் வரலை. ஆனால் அவர் தன்னுடைய 54ஆம் வயதிலே கணைய புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே சேர்க்கப்படுகிறார். அப்போ அவர் ரொம்ப பெருமையாக சொல்கிறார், நான் அந்த வர்த்தக உலகத்திலே நான் இவ்வளோ ஒரு growth, எனக்கு இவ்வளோ ஒரு வளர்ச்சி, இவ்வளவு நான் அதிகமாக சம்பாதித்தேன், என்னுடைய சக எம்ப்ளாயி, சக உழைப்பாளர்களை நான் ரொம்ப அருமையாக நான் ட்ரீட் பண்ணேன், அவங்களை நல்லா பார்த்துக்கிட்டேன், எல்லாம் நான் செஞ்சேன். ஆனால் நான் சேர்த்து வைத்த இந்த பணம், சேர்த்து வைத்த இந்த உடைமைகள் எதுவுமே எனக்கு இறுதியில் எனக்கு உதவவில்லை என்று அவர் தன்னுடைய படுக்கையிலே, தன்னுடைய மருத்துவமனையிலே அவர் அனுமதி செய்யப்பட்டிருந்த போது அங்கு அவர் சொல்கின்றார், எவ்வளவு பொருள் சேர்த்தாலும் என்னுடைய ஆழ் மனதிலே சந்தோஷம் இல்லாததாக தெரிகின்றது என்று சொல்கின்றார். இறுதியிலே குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்கின்றோம்? இருப்பதை வைத்து அவர்களுக்கு வாழ பழக கற்றுக் கொடுக்கின்றோமா? அல்லது அவர்கள் கேட்பதையெல்லாம் நாம் வாங்கி கொடுக்கும் பொழுது நான் கேட்பது எல்லாமே கிடைக்கும், எனக்கு நிறைய வேணும் அப்படின்ற ஒரு மனநிலையோடு அவர்கள் வளர நாமே பெற்றோரே சில நேரங்களில் துணை போவதாகவும் இருக்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே கடவுளின் உலகிற்காக நான் வாழ்கின்றேனா, உலகின் கடவுளாக கருதப்படும் செல்வத்திற்காக நான் வாழ்கின்றேனா என்பதை சிந்தித்து பார்ப்போம். எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார்.
தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவன் பாதம் எடுத்து வைப்போம். வானக தந்தையே இறைவா, எம் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவத்தார், நற்செய்தி பணியாளர்கள் அனைவரும் இன்னுலக வாழ்வில் கூறியோராய் வாழவும் மக்கள் அனைவரையும் அவ்வாழ்வுக்கு ஏற்றோராய் மாற்ற வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அனைத்து காக்கும் எம் இறைவா, எம் பங்கிலுள்ள முதியோர், இளையோர், சிறுவர் சிறுமியரை காத்து அவரவருக்கு தேவையான அருள் வளங்களை தந்து காத்து கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் திருச்சபை மக்கள்கள் அனைவரையும் சிறப்பாக எம் யோவான் அன்பிய குடும்பங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் எங்கள் பணிகளை சுயநலமின்றி பொது நலன் கருதி செய்யவும் விண்ணுலகத்தில் எங்கள் செல்வங்களை சேகரிக்கவும் வேண்டிய அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மீட்பளிக்கும் இறைவா, உலக பொருட்கள் மீதான ஆசையால் உடல் உள்ள நலன்களை இழந்து வாடுவோர் அனைவரும் விண்ணுலகம் சார்ந்தவற்றில் தமது மனங்களை திருப்பி மீட்பை கண்டடைய வேண்டும் என்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் இறைவன் பாதம் மௌனமாக எடுத்துக் கூறுவோம். எங்களோடு உடனிருந்து பயணிக்கின்ற அன்பு இறைவா, இதோ நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நீரே எங்களுக்கு கொடுத்து நாங்கள் என்றும் உமது மக்களாக வளமுள்ள மக்களாக வாழ அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மை மன்றாடுகின்றோம். அர்ப்பணமலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. அர்ப்பணமலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும் வேள்வியில் சேர்த்து கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். வேள்வியில் சேர்த்து கொள்வாய்,
அந்த ஜோதியில் நிறைவு கொள்வே. பணமலராய் வந்தீர் அர்ச்சனையாக்கினேன் என்னை. கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தேன். கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தேன். என்னுடல் உன்னுடல் ஆகிடவே மகிழ்வுடன் தந்தேனே என்னை கனிவுடன் ஏற்பாயே. மகிழ்வுடன் தந்தேனே என்னை கனிவுடன் ஏற்பாயே. அர்ப்பணமலராய் வந்தேன் அர்ச்சனையாக்கினேன் என்னை. விதி என்னும் சகதியில் சாய்ந்தேன் புவி அதிபதி உன் திட்டம் மறந்தேன். விதி என்னும் சகதியில் சாய்ந்தேன் புவி அதிபதி உன் திட்டம் மறந்தேன். மதியில்லாதவன் ஆனாலும் சுதியுடன் சேர்த்து கொள்வாய் நான் கவியுடன் பாட்டிசைப்பேன். அன்புமிக்கவரே, என்னுடைய எதும் குடையும் அடைந்த பலி இயலாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருளவும் வேண்டுகின்றோ. இந்த ஆன்மீக பலியின் காணிக்கை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவ வழியால் வெகுதுளவில் அகன்றிருந்த மது பிள்ளைகளை உமது திருமகனின் இரத்தத்தாலும் தூயாவியாரின் வல்லமையினாலும் உமோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானி. இவ்வாறு உமது மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிணைப்பால் ஒன்றிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூயாவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தி
இதனால் பல வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தேன். ஆகவே வானதுத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய் ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றே. கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கன மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உமது திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமை மன்றாடுகிறோம். இவ்வழியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சிய
மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மோடு புறவாக்கு மீட்பளி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக மடியாராகி எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஆண்டனி சாமி, இணை ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே இந்த உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். தேவரே, இனத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு தலைமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாளன் நீ அல்லவா.
என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, இணைகின்ற என் மன்னவா, உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பூர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நிறை இயேசுவே என்னை தேற்றிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும், பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளைதனில் என்னை கூப்பிடும், பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். ஆமென். யூபிலி ஆண்டு ஜெபம். விண்ணகத் தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றி எரியும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மானுடத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும் போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் விண்ணகச் செல்வத்துக்கான பேரார்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதலுக்குரிய இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமென். ஆகஸ்ட் மாதம்
அன்னை மரியாளின் மாசற்ற திருஇதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம். வருகின்ற ஞாயிறு பொது காலத்தின் 19வது ஞாயிறு அன்று காலை 6:30 மணிக்கு சிந்தாமணியிலும் 8 மணிக்கு பங்காலயத்திலும் திருப்பலி நடைபெறும். இந்த வார திருப்பலி விவரங்கள்: செவ்வாய், வியாழன், சனி மாலை 6:30 மணி பங்காலயம், புதன், வெள்ளி காலை 6 மணி பங்காலயம். நாளை பங்காலயத்தில் திருப்பலி இல்லை. செவ்வாய், வியாழன், சனி மாலை 6:30 மணி பங்காலயம், புதன், வெள்ளி காலை 6 மணி பங்காலயம். நாளை இரவு 7 மணி மலையடிக்குறிச்சி, 8 மணி தலைவன்கோட்டை. செவ்வாய் இரவு 8 மணி ராமசாமியவரம், வியாழன் இரவு 7 மணி புன்னைவனம். வருகின்ற சனி பிற்பகல் 3 மணி விண்ணகத்தோட்டம். இன்று திருப்பலியை சிறப்பித்த யோவான் அன்பியத்திற்கு பங்குத்தந்தை சார்பாக நன்றி கூறுகின்றோம். அடுத்த ஞாயிறு திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் இளையோர் இயக்கங்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் இளையோர் இயக்கம். எனவே இளைஞர் இயக்கத்தினர் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அந்த திருப்பலிக்கான முன்னுரையை சங்கைக்குரிய பங்குத்தந்தை அவர்களை சந்தித்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தோமா அன்பிய கூட்டம் இன்று மாலை 6 மணிக்கு திருவாளர் ஜஸ்டின் அவர்கள் இல்லத்தில் நடைபெறும். இந்த அன்பியத்தை சார்ந்த குடும்பங்கள் இந்த அன்பிய கூட்டத்தில் தவறாமல் பங்கெடுக்குமாறு அன்பிய பொறுப்பாளர்கள் கேட்டுக்கொள்கின்றார்கள். காமநாயக்கன்பட்டி புனித பரலோக மாதா திருத்தல பேராலய விண்ணேற்பு பெருவிழா கொடியேற்றம் வருகின்ற புதன்கிழமை கொடியேற்றம் நடைபெறுகிறது. வருகின்ற புதன் மாலை 6 மணிக்கு சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் மேதுகு ஆயர் டாக்டர் லூர்து ஆனந்தம் ஆண்டகை அவருடைய தலைமையில் திருவிழா திருக்கொடியேற்றமும் அதனைத் தொடர்ந்து ஆடம்பர கூட்டு திருப்பலியும் நடைபெறும். 9ஆம் தேதி சனிக்கிழமை மரியன்னை மாநாடு நடைபெறும். இந்த மரியன்னை மாநாட்டினை வழிநடத்துபவர்கள் பேராசிரியர் அருள்தந்தை வாக்கிய ராஜேஷ்குமார் அடிகளார் மற்றும் தஞ்சாவூர் மறைமாவட்டம் நாகப்பட்டினம் பங்குத்தந்தை அருள்தந்தை டாக்டர் பன்னீர்செல்வம் அடிகளார் ஆகியோர் தலைமையில் வருகின்ற 9ஆம் தேதி சனிக்கிழமை மரியன்னை மாநாடு நடைபெறும். 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு புது நன்மை விழா நடைபெறும். இந்த புது நன்மை விழா திருப்பலியை நடத்துபவர்கள் அருள்தந்தை சேவியர் டெரன்ஸ் அடிகளார் மற்றும் MS அந்தோணிசாமி அடிகளார் ஆகியோர் தலைமையில் புது நன்மை விழா கூட்டு திருப்பலி நடைபெறும். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி பரலோக மாத திருவிழா அன்று அதிகாலை 2 மணிக்கு வரலாற்று சிறப்புமிக்க தேரடி திருப்பலியை மதுரை உயர்மறை மாவட்ட பேராயர் மேதகு ஆயர் டாக்டர் அந்தோணிசாமி சவரிமுத்து அவருடைய தலைமையில் திருவிழா தேரடி திருப்பலி நடைபெறும். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இரவு 7 மணிக்கு தூய சவேரியார் கலைமணிகளின் அதிபர் தந்தை அருட்தந்தை டாக்டர் இஞ்ஞாசிமுத்து அடிகளார் மற்றும் சேசு சபை அருட்தந்தையர் அவருடைய தலைமையில் திருவிழா கூட்டு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து நற்கருணை பாவனையும் நடைபெறும். இந்த திருவிழா பக்தி முயற்சிகளில் பங்கு பெற்று இறையாசிர் பெற்று செல்ல அன்புடன் அழைக்கும் அருட்தந்தை மோயிசன் அடிகளார் பேராலயத்தினுடைய அதிபர் மற்றும் அருள்தந்தை நீரோஸ்லானின் உதவி பங்குத்தந்தை அருள்தந்தை VS அந்தோணிராஜ் ஆன்மீக தந்தை சகோதரர் ஜூட் சைமன் களப்பணியாளர் காமநாயக்கன்பட்டி. இன்று ஆடினுடைய பொதுக்காலம் 18வது வாரம். இந்த நாளை சிறப்பு செய்த யோவான் அன்பிய குடும்பங்களுக்கு நாம் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். இன்று யோவான் அன்பியத்தை இருந்து பெறப்பட்ட காணிக்கை: பெயர் சொல்லாத நபர் ரூபாய் 500, ஜேம்ஸ் ஜோன் ரூபாய் 500, அருள்ராஜ் அனுஷியா ரூபாய் 500, அருள்ராஜ் அனுஷியா ரூபாய் 500, மலையடிக்குறிச்சி பவுல்ராஜ் ரூபாய் 500,
டென்னிஸ் கிரேசி ரூபாய் 100, மேரி ரஞ்சிதம் ரூபாய் 100, ஜான் எஸ்தர் ரூபாய் 100, டென்னிஸ் கிரேசி ரூபாய் 100, சாரதா ரூபாய் 200, பேர் தெரியல, அவங்க ஒரு 100, ஆக மொத்தம் 3200 ரூபாய் வந்திருக்கிறது. அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். கிட்டத்தட்ட ஒரே குடும்பத்திலிருந்து 2000 ரூபாய்க்கு மேலே வந்திருக்குது. மற்றவர்கள் கொஞ்சம் பங்களிப்பை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் எல்லா காலங்களிலும் திருவிழாவை மட்டுமே நம்பி இருக்க முடியாது. இப்பொழுது நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் திருவிழாவில் வருகின்ற பொழுது அந்த செலவை ஈடு செய்ய முடியும். எனவே இதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்று மாதத்தினுடைய முதல் வாரம், முதல் ஞாயிற்றுக்கிழமை. எனவே திருப்பலி முடிந்த பிறகு நம்முடைய வின்சென்ட் பால் சபையை சார்ந்தவர்கள் காணிக்கைக்காக ஆலயத்தில் வெளியே இருப்பார்கள். அவர்களுக்கு உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று அடுத்த வாரம் நம்முடைய தமிழக திரு அவையானது இளைஞர் இளம்பெண்களுடைய ஞாயிறாக இந்த ஆண்டு அறிவித்திருக்கிறது. எனவே நம்முடைய பங்கிலை அதை சிறப்பு செய்ய வேண்டும். இளைஞர்கள் இந்த ஆண்டு பொறுப்படுத்தி அதை செயல்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பலி முன்னுரை மற்றவையெல்லாம் இந்த திருப்பலி முடிந்த பிறகு என்னை சந்தித்து பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எழுந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாதனே, நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். இயலாமுள்ள இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசியை வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. நம்பிக்கை போதனையால் அவர் என்றும் உங்களுக்கு ஊட்டமளித்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. அன்பு, அமைதி ஆகியவற்றின் வழியை அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இனிய உன் நாமம் ஓதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன் நாமம் ஓதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, தமியோர் திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, தமியோர் திரவியமே. அன்பினே அன்பினே மாதா, தன்னலமே
அற்ற மாதா, அன்பிதே அன்பிதே மாதா, தன்னலமே அற்ற மாதா, தாயினும் மேலாம் தாயுமே நீயே, தமியோர் திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, தமியோர் திரவியமே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. ஆமென்.